Good evening for today's I5 series. So, இன்னைக்கு I5 series நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா relative pronouns. So, relative pronouns கீழே இருக்கிற basic common understanding about pronouns பத்தி பார்க்க போறோம். And then further adjective classes and carried out by the comma instructions. So, அது related ஆன relative pronouns பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம் இன்னைக்கு. Okay? So, can we start? Yes. பேசிக்ல இருந்து என்னென்ன மாதிரியான வேர்ட்ஸ் நம்ம சென்டென்சஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் ஃபார் மேக்கிங் அவுட் ரிலேட்டிவ் ரிலேஷன்ஷிப் இன் அ சென்டென்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ஸோ நான் சொன்ன மாதிரி we are going to know about how it is actually identified. ஒரு சென்டென்ஸ்ல ரிலேட்டிவ் ப்ரோனவுன் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றோம், அதை எப்படி நம்ம டிஸ்கிரைப் பண்றோம், அதை என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்றது தான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம், பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட், எப்பவுமே ரிலேட்டிவ் ப்ரொனவுன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரொனவுன்ஸ்னா என்னன்றது நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்கலாம். ப்ரொனவுன்ஸ்னா என்ன? ப்ரொனவுன்ஸ் இஸ் அ வேர்ட் தட் டேக்ஸ் த பிளேஸ் ஆஃப் அ நவுன். கரெக்டா? ஒரு ப்ரொனவுன் வந்து ஒரு நவுனுடைய பிளேஸ் எடுத்துக்குது பை ரீப்ளேசிங் இன் த வேர்ட். கரெக்டா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இதுக்கு என்ன சொல்லலாம்? நம்ம ஒரு மேல் ஜெண்டரை வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இட் இஸ் மேக்ஸ், இன் த நேம் ஆஃப் மேக்ஸ் அப்படின்னா சப்ஜெக்ட் வில் யூஸ் ஹீ to replace that noun. Correcta? If it is a female feminine, we will talk about Sharmila or someone. So அந்த மாதிரி நேம்க்கு we will replace it as her or she. ஸோ இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்லாம் ஹேப்பன் ஆகுற ஒரு ஃபேஸ் தான் வந்து நம்ம ப்ரொனவுன் ஃபேஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரொனவுன் ஃபேஸ் வந்து இட் ஆக்ட்ஸ் as a replacement for noun. கரெக்டா? ஸோ இது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப நம்ம இங்க பார்க்கும்போது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, do you see the butterfly? Sometimes it lands on me. So இங்க ரைட்டர் என்ன பண்றாங்க, இட்ன்ற பிளேஸ்ல அந்த பட்டர்ஃபிளைன்ற பிளேஸ ரீப்ளேஸ் பண்றதுக்கு இட் யூஸ் பண்றாங்க. ஆஸ் வெல் ஆஸ் மீ அப்படின்ற பிளேஸ்ல, அதாவது அவங்களே அவங்க ஃபர்ஸ்ட் பர்சனா they are trying to replace it with me. Okay, so this it and me act as a pronoun over here. Okay, இப்ப நம்ம ரிலேட்டிவ் ப்ரொனவுன் குள்ள போயிடலாம். ஸோ ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் என்னன்னா, they introduce the phrases. ஒரு டைப் ஆஃப் phrases எதை டிஸ்கிரைப் பண்றதுக்கு, நவுனை டிஸ்கிரைப் பண்றதுக்கு யூஸ் ஆகுறது. அண்ட் அதோடைய யூஸ் தான், அதோடைய பர்பஸ் தான் வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுனுடைய பர்பஸ். என்னது? Again I'm repeating, it actually introduce phrases that describes a noun. Okay, so for example கொடுத்திருக்கேன் பாருங்க, like cat who mewed at you is my pet. So இங்க the cat என்னவா இருக்கு? நவுனா இருக்கு. then mewed at you அப்படின்றது a kind of phrase. Okay, இந்த phrase வந்து it actually describes எதை describe பண்ணுது? சப்ஜெக்ட் describe பண்ணுது. ஓகே, சோ அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அட்ஜெக்டிவ் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு சப்ஜெக்ட் டிஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரேஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அட்ஜெக்டிவ் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் மை பெட். இப்போ ரிலேட்டிவ் ப்ரொனவுன் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு ஃப்ரேஸ்ல இட் டிஸ்கிரைப்ஸ் அ நவுன். கரெக்டா? தேர்ஃபார் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்து இந்த சென்டென்ஸ் என்னது? ஹூ. ஓகே, சோ இந்த சென்டென்ஸை நம்ம ஃபுல்லா பாத்துக்கலாம். த கேட் ஹூ மியூட் அட் யூ இஸ் மை பெட். ஓ, இந்த சென்டென்ஸ்ல கேட் என்னது? நவுன். மியூட் அட் யூ ஒரு ரீசன் டிஸ்கிரைப் பண்ற ஒரு எக்ஸ்ட்ரா ரீசன். அந்த எக்ஸ்ட்ரா ரீசன் இஸ் அ ஃப்ரேஸ், அதை நம்ம அட்ஜெக்டிவ் கிளாஸ்னு சொல்லுவோம். அண்ட் தென் இந்த ஹோல் ஹேப்பனிங்க ஆக்சுவலி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாங்க இல்லையா? சோ அது ட்ரை பண்ற ஒரு வேர்ட் என்ன? இட்ஸ் ஹூ. Okay, that is so called word, and that word is actually called as relative pronoun. Okay, இப்ப நம்ம அட்ஜெக்டிவ் கிளாஸஸ் பார்த்துக்கலாம். ஒரு காமன் சென்டென்சஸ்ல நம்ம எப்பவுமே ஒரு சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் அப்படின்ற ஒரு ஃப்ரேம்ல நம்ம யூஸ் பண்ற ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம எப்படி இந்த மாதிரி அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சோ இப்ப அட்ஜெக்டிவ் கிளாஸஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன்? அட்ஜெக்டிவ் கிளாஸஸ்னா இட் ட்ரைஸ் டு எக்ஸ்பிரஸ் an additional happening that is made by the
நவுன் கரெக்டா. ஒரு நவுன் வந்து அடிஷ்னலா என்ன பண்ணுதுன்றத எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேட்டிவ் கொடுக்கறது தான் அட்ஜெக்டிவ் கிளாஸ் உடைய வேலை. இது வந்து ஒரு ரெண்டு பர்பஸ் சர்வ் பண்ணும். ஒன்னு, நவுன் ஐடென்டிஃபை பண்ணும், நவுன் என்ன செய்து என்ன கொள்ளுதுன்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணும். நெக்ஸ்ட், இட் டெல்ஸ் மோர் இன்ஃபர்மேஷன், நவுனுடைய நிறைய இன்ஃபர்மேஷனை டிஸ்கிரைப் பண்றதுக்கும் யூஸ் ஆகும். ஓகே. சோ நம்ம நெக்ஸ்ட் இப்ப என்ன பார்க்க போறோம்னா, adjective clausesக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க comma rules. Okay, it's comma rules. Okay, when the adjective clause is used to tell more information about the noun, comma need to be used before and after the adjective clause. இப்ப ஒரு நவுனை இன்னும் இன்ஃபர்மேட்டிவா இன்னும் டீட்டெயிலா டிஸ்கிரைப் பண்ணும் போது அட்ஜெக்டிவ் கிளாஸ் நம்ம யூஸ் பண்றோம். சோ அந்த அட்ஜெக்டிவ் கிளாஸ் உடைய அண்டர்ஸ்டாண்டிங்க நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, பை மேக்கிங் அவுட் செப்பரேட்லி. எப்படி? பை ஹோல்டிங் அப் வித் கமா. அதாவது அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடியும் அட்ஜெக்டிவ்க்கு பின்னாடியும் நம்ம கமா யூஸ் பண்ணுவோம். சோ அந்த அட்ஜெக்டிவ் கிளாஸ் நடுவுல இருக்கிறதுனால அது நவுனை டிஸ்கிரைப் பண்றதா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். So this comma is very important and you can also understand it through the sentence. இந்த சென்டென்ஸ்ல த்ரீயா பிரேக் அவுட் ஆகி ஃப்ரண்ட்லயும் கோமா அண்ட் தென் ஒரு ஃப்ரேஸ்க்கு அப்புறம் ஆஃப்டர் த சென்டென்ஸ் கோமா வந்துச்சுன்னா தென் த மிடில் ஃப்ரேஸ் இஸ் சோ கால்ட் adjective clause. Okay. For example, I do not want to touch the pig that is covered in mud. Okay. So இதுல adjective clause எதை டிஸ்கிரைப் பண்ணுது? ஐடென்டிஃபைஸ் த noun. இந்த பிக்சர்ல a picture group of pigs. ஸ்பீக்கர் வந்து இங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து they are not ready to touch எத? பிக். so they are actually they are like அங்க இருக்க குரூப் ஆஃப் பிக்ஸ் பத்தி அவங்க பேசல. அவங்க ஸ்பெசிபிக்கா அங்க இருக்கிற ஒரே ஒரு பிக் பத்தி மட்டும் தான் பேசுறாங்க. சோ அதுக்கு ஒரு டீட்டெயிலிட்டி கொடுக்கணுன்றதுக்காக அந்த பிக்கு என்ன டிஸ்கிரைப் பண்றாங்க, அதாவது தட் இஸ் கவர்ட் இன் த மட். ஏன்னா அந்த பர்டிகுலர் அந்த ஸ்பெசிபிக்கா ஒரே ஒரு பிக் மட்டும்தான் அப்படி இருக்கு. So they are trying to express it and we have to use comma in this space. Okay, that's all. So yes, furthermore we'll be seeing about common relative pronouns. So நம்ம யூஸ் பண்ற காமனான ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் என்னென்ன அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். So they are who, whom, whose, that and which. So which வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் டிஸ்கிரைப் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ யூஸ்வலி இட் இஸ் யூஸ்ட் டு கிவ் என்னது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸே எதுக்கு? டு கிவ் இன் அடிஷனல் இன்ஃபர்மேஷன். கரெக்டா? ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்ட் பத்தி. ஸோ திஸ் விச் ஆக்ட் ஆஸ் அன் அடிஷனல் கைண்ட் ஆஃப் நிமோனிக் எய்ட். எதுக்குன்னா அந்த சப்ஜெக்ட் என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்றத டிஸ்கிரைப் பண்றது. நெக்ஸ்ட், தட். தட் வந்து இட் இஸ் an adjective clause. அதாவது adjective clause எப்படி நம்ம ரிலேட்டிவ் ப்ரொனவுன் பக்கத்துல ஒரு adjective clause ஆக்ட் ஆகி இட் ஐடென்டிஃபைஸ் த noun அப்படின்னு சொல்றாங்க. Furthermore, whom and who, it talks about a person. It can be trickyly used அப்படின்னு சொல்றாங்க. சோ எப்படின்னா he him மெத்தட் விச் எப்படின்னா ஹீக்கு வந்து நம்ம who யூஸ் பண்ணிக்கலாம், ஹிம்முக்கு நம்ம whom யூஸ் பண்ணிக்கலாம். as is he is equal to whom and him ends with him, அது நம்ம whom அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம் when you are trying to put this relative pronoun in the sentence. Example, the farmer who takes care of the cows is on the basketball team. Okay, so இதுல farmer is a noun. The who என்னது? It's a relative pronoun. So takes care of the cows, it's an additional information. So it is adjective clause. Is on my basketball team. இதுல farmer particular ஒரு person சொல்றதுனால it's who. And then the dog that Misty brought to our house was very friendly. So, இந்த dog is a noun. That நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்?
It is a relative pronoun. And then the further sentence is the adjective clause, which describes the noun in detail. Next, the otter, who has a body building for swimming, are often found along bodies of water. So the otter is a noun. The who வந்து it's a relative pronoun. And then has a body building for swimming வந்து it's an adjective clause. And furthermore, the sentences are carried on. நீங்க நோட் பண்ணீங்கன்னா adjective clauseக்கு முன்னாடியும் கோமா இருக்கு, adjective clauseக்கு பின்னாடியும் கோமா இருக்கு. Okay, so that is all. I just want to give a small understanding about the relative pronoun. So இதுக்கு மேல நீங்க sentences use பண்ணும்போது you can actually try to identify what is the relative pronoun in the sentence. So thank you. Have a nice day. Good night.